இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திருமந்திரத்தில் அஷ்டாங்க யோகா. யோகாவினுடைய முக்கியமான பங்கே பயிற்சிகள் உள்ளது. ஞான மார்க்கத்திலே பயிற்சிகள் கிடையாது. இப்பொழுது சாங்கியா பிலாசபி எடுத்துட்டீங்கன்னா அதுல பயிற்சிகள் கிடையாது. ஞானத்தின் மூலமாக இறைவனை உணர்வது, யோகத்தின் மூலமாக இறைவனை உணர்வது என்பதும், யோகம் என்றால் இணைதல். அப்பொழுது இறைவனிடம் நாம் இணைவதற்கு வழிமுறைகள் உண்டா? நிறைய நேரத்துல உபநிடதம் எல்லாம் பாத்தீங்கன்னா வழிமுறைகளே கிடையாது. அகம் பிரம்மா அடங்காமை ஆறில் வைத்து. அப்பொழுது என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? அடக்கம். அடக்கமா இருக்கணும். நல்லவனா இருக்கணும். நடுநிலை செய்யவல்ல, நடுநிலைமையோடு இருக்கணும். ஒரு ஜட்ஜி மாதிரி வாழ்க்கையை வாழணும். அதுக்குதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சமநிலை சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஒரு தராசு எப்படி பண்ணுது? அதை போல இருக்க வேண்டுமா? அதுக்கு இவனா அவனெல்லாம் பார்க்க கூடாது. நடுநிலை செய்யவல் பகிர்ந்து உண்பான். பகிர்ந்து சாப்பிடணும். காக்கா பார்த்திருக்கீங்கள? பகிர்ந்து உண்பான் மாசிலா. மனத்துல மாசு இருக்கக்கூடாது. கள்ளம் கபடமற்ற மனமாக இருக்க. கல் காமம். காமம்னா பேராசை. கல் அதாவது போதைகள். கல் காமம் கற்கிலா யமத்திடை. இதுதான் நியமம். சோ யமம்னா என்ன? இதுதான் யமம். இத்தனையும் ஃபாலோ பண்ணணும். முடியுமா ஐயா? முடியுமா? ஒருத்தர் கேட்டிருக்கிறார், how to live without killing, plans to have life, I want to but no possibility practically. பிளான்ட்டுக்கு லைஃப் இருக்கு, நீங்க அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? வாழ்க்கையில நம்மால எது முடியுமோ செய்யும். சரிங்களா? முடியாதது செய்ய வேண்டாம். எது முடியுமோ. இப்ப உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. எங்க வேலைக்கு போவீங்க? 50,000 கொடுக்குற இடத்துக்கு. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை அறிவு? எத்தனை அறிவுமா பிளான்ட்டுக்கு? எத்தனை அறிவு? ஒரு அறிவு இல்லையா? ஒரு அறிவு இருக்கா? ஒண்ணு. அப்ப அதை சாப்பிடுறது பெட்டரா? 5 அறிவு உள்ள ஒரு உயிரினங்களை கொண்டு சாப்பிடுறது பெட்டர்? பெட்டர் ஒன். அவ்வளவுதான். ரொம்ப யோசிக்க கூடாது. அதாவது இறைவன் நம்மளை கொஞ்சம் மயக்கணுங்கிறதுக்காகவே, அதனால்தான் மகேஸ்வரன் சொல்லியிருக்காங்க. அதாவது மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகேஸ்வரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் பிளான்டை சாப்பிட்டால் உங்களுக்கு ஒன்றும் தப்பு ஆகாது. அதாவது வேதாத்திரி மகரிஷிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொல்ற, எந்த பொருள் நடக்காதோ ஓடாதோ அதை நீங்கள் சாப்பிடலாம். இப்போ எறும்பு நடக்குது, பிளான்ட் நடக்குதா? இல்ல. அதனால நீங்க சாப்பிடலாம். வேற வழி இல்லை. இப்போ வீட்டுல கொசு இருக்கு, கொல்லாம வாழ முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? மனதளவுல கொசுவை கொல்ல முடியும். வேற வழி இல்லாம நம்ம மேட் எல்லாம் போட்டு கொள்றோம். மனதளவுல நமக்கு கொல்லணுங்கிற ஆசை இல்லை. என்னமோ கொசுவை கொல்றதுக்காக பிறந்திருக்கோம் நம்ம எல்லாம். இருந்தாலும் நம்ம கொசு கிட்ட போய், கொசு சுவி, நான் லோன் போட்டு வாங்கின வீடு இதாது, நீ மலேரியா எல்லாம் எடுத்துட்டு வரியாமே, நீ எங்க வீட்டுக்கு வராதடா சொன்னா கேட்குமா? கேட்டா சொல்லலாம். நான் கூட சொல்லுவேன். வாசல்ல டெய்லி காலை போர்டு கூட போடலாமே, நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டுக்கணும் இல்லையா? அதே மாதிரி கொசுக்களே ஜாக்கிரதை, எங்கள் வீட்டிற்கு வந்தால் கொசு வத்தி வைத்திருக்கிறோம், வராதீர்கள். அது படிக்க முடியுமா? அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியும்.
கல்லாத மூடரை காணவும் ஆகாதே. அதுக்கெல்லாம் கல்லாத மூடர், அதனால கவலைப்படாது. அதுக்கப்புறம் யமம் முடிஞ்சிருச்சா? யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுங்கம்மா, யமத்துல ஏதாவது டவுட் இருக்கா? சார் சாரி இன்டர்ஃபியர் பண்றதுக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் ஸ்டாப் ஆயிடும் சார். ஃபர்ஸ்ட் லிங்க் 15 minutes தான் டைம். நம்ம செகண்ட் லிங்க் யூஸ் பண்ணுவோம். ஆமா ஆமாங்க. ஆனா இங்க டைம் ஒன்றும் எனக்கு டிஸ்பிளே ஆகலையே, எப்போ கட் ஆகும்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு 4 நிமிஷம் இருக்கு சார். 4 நிமிஷம் இருக்குல்ல. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட், இப்ப யமம் பார்த்துட்டோம். நியமம். யமம்ங்கிறது வந்து டிசிப்ளின் ஃபார் த சொசைட்டி. நீங்க மற்றவங்களை கொல்லாம இருக்கிறது. நியமம்ங்கிறது உங்களுக்காக, செல்ஃப் டிசிப்ளின் ஃபார் செல்ஃப். ரைட்டா? பார்க்கலாமா? யமம் பார்த்தாச்சு, நியமம் பார்க்கலாமா? இப்ப யமம் ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. இறைவனாக மாறுவதற்கு ஒன்னும் ரொம்ப எளிதெல்லாம் கிடையாது. நம்ம லைஃப்ல இந்த 10ல ஏதாவது ஃபாலோ பண்றோமா? கொல்லான் பொய் கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்கமுடையான் நல்லான் அடக்கமுடையான் நடுநிலை செய்ய வல்லான் பகிர்ந்து உண்பான் மாசில்லான் கட்காமும் ஏமத்திடை நின்றாரே. எப்படி? ஏமம்னா இவ்வளவு இருக்கு. நியமம் பார்த்துடலாமா? நியமம் கொஞ்சம் இதே மாதிரி ரிப்பீட்டேஷன் ஆகும். சோ நியமம் வந்து 20 இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 பார்க்கலாமா? தூய்மை அருள் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை இளமை வளர்த்தலே காமம் களவு கொலை எனக்காண்பவை நேமி இறைந்தும் நியமத்தின்பவே. ஒரு நியமனா நியம, அதாவது நம்ம ஒரு நியமத்தனா இருக்கணும், நியமம் செய்பவனாக இருக்கணும். அப்ப என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? நியமம் தூய்மை. தூய்மை 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 என்ன? தூய்மை என்ன? தூய்மை எனப்படுவது அவாயின்மை மற்றும் மற்றும் தூய்மை எனப்படுவது அவாயின்மை மற்றும் வாய்மை. என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவர், தூய்மைன்னா என்ன சொல்றாரு தெரியுமா? பாடி அண்ட் மைண்ட் சொல்றீங்க இல்லையா? அவர் வந்து அவாயின்மைங்கிறது ஒரு பெரிய தூய்மைங்கிறது. அந்த அவாயின்மை எப்போ வருமா? வாய்மை. வாய்மைன்னா என்ன? வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீது இல்லாத சொல். வாய்மைனா யாருக்கும் தீது போகாத அளவுக்கு நாம் பேசுவோம், அதுதான் வாய்மை. வாய்மை என, அதாவது திருமந்திரத்துக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் திருக்குறள் ரொம்ப அருமையா இருக்கும். வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமையிலாத சொல்லல். அப்படி இருக்கணுமா? தூய்மை எனப்படுவது அவாயின்மை மற்றும் வாய்மை. சோ தூய்மை எனப்படுவது அவாயின்மை, ஆசை இல்லாத தன்மை. அது வாய்மையினால வரும். வாய்மைனா என்ன? வாய்மை எனப்படுவது யாதொன்றும்
தீமையில்லாத சுழல். அப்பா, ஒரு தூய்மைக்கு இவ்வளவா? பதஞ்சலி என்ன சொல்றாரு தெரியுமா? தூய்மைனா சௌச்சஸ்வ அங்க யுகுப்சா பரைர சம்சர்கா. நீ உன் பாடியை தொடாத, நீ மற்றவர்கள் பாடியை தொடாதே. கொரோனாவை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் எங்கால் தாயா? யாரு? யோக சூத்ரா பதஞ்சலி. நீ என்ன சொல்ற? 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் தானே சொன்னேன். எங்கால அன்னைக்கே சொன்னானே. எப்படி? என்ன அழகா சொல்லு. ஸ்வாங்க ஜுகுப்சா பகைர அசம்சர்கா ஸ்வாங்க ஜுகுப்சா. உன் பாடியை நீ தொடாதே, மற்றவன் பாடியை நீ தொடாதே. அப்போ நீ உன் பாடி எங்க கையில வச்சுன்னா கொரோனா வந்துடும். ஆனா அப்ப கொரோனாவை பத்தி எங்க பதஞ்சலிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அததான் தூய்மை. மனசோட தூய்மையில எப்படி இருக்கணும்? சத்வ சுத்தி சௌமனஸ்ய ஐகாக்ரிய இந்திரிய ஜெய ஆத்ம தர்ஷன யோத்வானிச்ச. எங்க பதஞ்சலி சொல்ற சத்வ சுத்தி. மனம் நல்லதைய நினை, கெட்டதைய நினைக்காத, பாசிட்டிவா இரு. சத்வ சுத்தி சௌமனஸ்ய ஐகாக்ரிய. இப்ப நீங்க மீட்டிங் கேக்குறீங்கன்னா நான் பேசுறது மட்டும்தான் கேட்கணும். இப்ப வேற எதுவுமே எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. ஐகாக்ரிய இந்திரிய ஜெய இருக்கணும். வாய்மை. வாய்மை வாய்மைனா நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? மற்றவர்களுக்கு நம்ம வாயால என்ன கருதலும் பண்ணணும். பொறுமை. கெட் ஹவு டு கெட் பொறுமை ப்ரொசீஜர். உங்களுக்கு பொறுமை நிறைய வேணும்னா என் கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணுங்க. பொறுமை இருக்கிறவங்க தான் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி கிளாஸ் ஒரு 5-6 கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுதான் அடுத்தது சொல்லுவாரு பொறுமை எப்படி வரணுங்கிறது. பொறுமை வேணும் பொறுமை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு பொறுமை வந்துடும். பொறுமை எப்படி வருது? அட்டாச்மெண்ட் இல்லைன்னா பொறுமை வந்துடும். ஒரு பொருள் மேல அட்டாச்மெண்ட் அதிகமா இருந்ததுன்னா பொறுமை வராது. எருமைக்கு பார்த்திருக்கீங்களா? பொறுமையா இருக்கும். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது மாட்டி. நம்ம ஒவ்வொரு உயிரினங்கள்ட்ட இருந்தும் ஒவ்வொரு நல்லதை கத்துக்கணும். எருமை பாருங்க, தண்ணி ஊத்தினாலும் அப்படியே நிற்கும். நாய்க்கு என்ன பண்ணாலும் நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே நிற்கும். நிறைய உயிரினங்கள்ல ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு நல்ல குணங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கி. அதனாலதான் நிறைய ஆசனாக்கு விலங்குகளோட பேர் வச்சிருக்காங்க. அதோமுக சுவானாசனா, ஊர்துவமுக சுவானாசனா, புஜங்காசனா, இது மாதிரி எல்லா ஆசனாவும் பேர் வச்சதுக்கு காரணமே அது. சோ எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து அதாவது திருவள்ளுவர் சொல்லுவாரு, உருவம் கண்டு எல்லாமை வேண்டும் பொருள் பெரும் தேர்க்கு அச்சாணி உடைத்து. பெரிய தேர் இருக்க, அந்த தேருக்கு அச்சாணி போச்சுன்னா என்ன ஆகும்? அதே போல நம்ம வந்து அட்டாச்மெண்ட் எதுவுமே எதுலையுமே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அத படிக்க. நீங்க படிக்க 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 சாட் பண்ண 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 பொறுமை என்ன எல்லாமே எப்பவுமே மனப்பாடம் பண்ணணும். திருக்குறள்ல அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான் அவா என்ற எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவாது பிறப்பினும் வித்து. நம்மளுடைய ஆசைகள் தான் எல்லாத்துக்கும் காரணம். பிறப்புக்கு காரணமே ஆசைகள். அப்போ பொறுமை வரணும்னா ஆசை
ஆசையை அடக்க முடியுமான முடியாது. ஆசையை உணர வேண்டும். அந்த இந்த குழந்தைங்கள்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க, ஒரு பலூனுக்காக ஒரு 10 பலூனை கொடுத்துருங்களேன், 1/4 மணி நேரம் கழிச்சு பலூன்லாம் ரோட்ல தான் நிற்கும். அதுங்களுக்கு 10 நிமிஷம் விளையாடிட்டு விட்டுடும். அதே போலதான் நம்மளும் ஒவ்வொரு பொருள் மேல ஆசைப்பட்டு வாங்குவோம். வாங்கின 10 நாள் நல்லா கிளீன் பண்ணுவோம். வண்டி வாங்கினோம்னா தொடச்சு வைப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த வண்டி வாங்கும் போது இந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. அந்த வண்டி வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் கனவு கண்டிருக்கும். அப்ப அதே வண்டி வாசல்ல இருக்கு, சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் உண்மை, நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சோ லைஃப்ல ஞானம் தான் முக்கியமே தவிர பொருள்ல ஞானம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தான் நம்ம இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறோம். சோ யமம்னு நியமத்தை பத்தி படிக்கும் போது நியமத்துல என்ன சொல்றோம், தூய்மை. தூய்மைனா என்ன, நீ ஒன்ன தொடாத, மத்தவனை நீ தொடாத, கொரோனா. தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை வளர்த்தலே, வாய்மை நிலைமை வளர்த்தலே. அப்ப என்ன பண்ணுமா, காமம் களவு கொலை என காண்பவை நேர்ந்தும் நியமத்தை காமம் கடன் மற்ற ஆசைகள்லாம் விடணும். இந்த ஐம்புலன்களாலதான் எல்லா ஆசையும் பண்ணிக்கிறோம். திருவள்ளுவர் சொல்ற, அதல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. எல்லாம் நம்ம மாஸ்டர் யோகா ஆரம்பிக்கிற, நான் சொல்றதை இதெல்லாம் செய்யணும்டா அப்படிங்களா, செஞ்சிடலாமே. அதல் வேண்டும் ஐந்தன் புலத்தை எப்படி பண்ணணுமா, ஒருமையுள் ஆற்றின் ஒருமையுள் ஆவை போதல் ஆற்றின் எழுமையோன் ஆமை எப்படி பண்ணுது, எதையாவது ஒரு தூக்கி எரிஞ்சா 5 சென்சஸ் உள்ள கொண்டு வைக்குது. அதை போய் பண்றிய, சென்சஸ் உன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கிய, வைக்க முடியுமாடா? நம்மளே நம்ம கேட்கணும் கண்ணாடியை பார்த்து. அது போற போக்கிலே போக கூடாது. எங்க ஆளு நம்ம திருமூலரு காமெடியா சொல்லுவாரு, எப்படி தெரியுமா சொல்லுவாரு, பார்ப்பானகத்திலே பார்ப்பசு 5 5 பசுவம் மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மாடு காலையில இருந்து நைட் வரைக்கும் இப்படியே சுத்துது. மெய்ப்பாரும் உண்டு வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலா சொல்லுமே. எப்படி சொல்ற பாத்தீங்களா, எப்படி பார்ப்பான் பசு 5. அதாவது நீங்க ஒரு மாடு வாங்குறீங்க, மாடத்துக்கு காலையில உங்க சொந்த பணம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்குறீங்க. அந்த மாடை ரோட்ல விட்டுட்டீங்க, என்ன ஆகும், அது ரோடெல்லாம் மேயும். என்ன ஆகும், அங்க எவனாவது ஒருத்தர் மாலை கடத்துவோம், வீட்டுக்கு அது வருது. உங்களுக்கு அதனால ஏதாவது யூஸ் உண்டா? என்ன அழகா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம அந்த 5 பசு வச்சுட்டு இருக்கோம். 5 பசு, பசுனா செல்வம்னு பேரு. பசுனா என்ன, கல்வி தேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. மாடுனா மிகப்பெரிய செல்வம். யாருக்காவது தெரியுமா மாடு எதனால செல்வம்னு சொல்றாங்கன்னு? யாருக்காவது தெரியுமா மாடு எதனால செல்வம்னு சொல்றது தெரியுமா? எங்க திருமூலர் சொல்லியிருக்காரு, யாவர்க்கும் இறைவர்க்கு ஒரு பச்சிலை
யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாழ்வுரை. நம்ம ஒவ்வொரு மனிதனும் பசுவுக்கு ஒரு வாய், அதனுடைய வாய் அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சப்போஸ் நம்ம மெட்ராஸ்ல எத்தனை கோடி பேர் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்கும், எல்லாரும் ஒரு பசு வீட்டுல, யார் வீட்டுல பசு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம சாப்பாடு கொண்டு கொடுக்குறா. அந்த பசு வச்சிருக்கிறவன் எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகும். அவனுக்கு பாலும் கிடைக்கும், சாப்பாடும் ஃப்ரீயா கிடைக்கும். எவ்வளவு பெரிய பணக்காரன். அதுதான் பசு. அந்த அளவுக்கு மரியாதை இருந்தது அந்த காலத்துல. யாருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை. இன்னைக்கு பசுதியே கொள்றீங்க, அறிவு இருக்கா? அப்புறம் எப்படி மழை பெய்யும்? கொரோனா வராம என்ன வேற என்ன வரும் உனக்கு? பசுவை கொல்றீங்களே, பசுவை கொல்ல முடியுமா? மனிதனாக மனசாட்சி உள்ளவனால ஒரு பசுமாடை கொல்ல முடியுமா? சாணத்திலிருந்து பாலிலிருந்து எல்லாத்தையும் உனக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு பசுவை கொல்றாயே, நீ மனிதனா? நம்மளா எதுக்கு? நம்மளா உண்மையா சொல்றீங்க, ஒற்றுமை இல்லாதவர்கள் தான் நம்மளாம். ஒரு ஒரு எப்படி ஒரு கொரோனாவை பார்த்து ஓடுகிறோமோ, இவனுக்கு கொரோனா இருக்குமான்னு பார்த்து ஓடி ஓடி மூக்கெல்லாம் ஒத்திட்டு போறோமே, வெக்கம் இல்லாம இல்லையா? நம்ம பயப்படுறோம், அவங்ககிட்ட இருந்து எனக்கு வந்துருமோன்னு. அப்ப நீ பசுமாடை கொல்ல யாராவது கொண்டாங்கன்னா நீங்களாம் அலோவ் பண்ணலாமா? நம்மளாம் அலோவ் பண்றோம் இன்னைக்கு. ஏன் அலோவ் பண்றோம்? பண்ணக்கூடாது. அதுதான் உத்தரப்பிரதேசத்துல பசுமாடை கொள்வதை தடை செய்தார்கள். அரசாங்கத்திலேயே தடை செய்தார்கள். நாம் மக்கள் தடை செய்ய வேண்டும். பசுவுக்கு அவ்வளவு ஒரு பெருமை இல்லையா? சோ அதனால இப்ப என்ன சொல்றோம்னா, கொல்லாங்க தூய்மை அருள். சோ காமம் கொலை களவு கொலை யாவும் என காண்பவை நேமி நியமத்தின்பவே. கொலை எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் கொலை தானே, பசுவை கொல்றது கொலை தானே இல்லையா? சோ இப்ப நியமம் பார்த்துட்டோம், யமம் 10 பார்த்தோம். அந்த யமம் நம்ம மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? கொல்லான், பொய் கூறான் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அப்புறம் நியமம்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப நியமத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு 10 இருக்கு. அது ரொம்ப அருமையானதுங்க. அது உள்பக்கம் பக்தி மார்க்கமானது. இப்ப நம்ம நியமத்திலேயே நமக்கும் சொசைட்டிக்கும் கொஞ்சம் ரிலேட்டிவரா கொஞ்சம் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே போயிடும். தபம் செப்பம் சந்தோடம் ஆதிக்கம் தானம் சிவத்தன் விரதமே சிதாந்த கேள்வி மகம் ஒன்மதி மகம் சிவ பூசை ஒன்மதி சொல் ஈரைந்தும் நிவம் பல செய்யும் நியமத்தன். யார் நியமத்தன்? யாருமா நியமத்தன்? யார் நியமத்தன்? யார் நியமத்தன்? இத்தனையும் ஃபாலோ பண்றவன். தப்பம்னா என்ன? கையில இந்த சாண்டிங். தப்பம்னா லைஃப் ஸ்டைல். அதாவது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டீதில் கோலை ஊன்றி நடக்கும். கோலை ஊன்றி நடப்பவர் கோலை வீசி. கோலை ஊன்றி நடப்பவங்க கூட இந்த 3 சாப்பிட்டா அந்த என்ன சொல்றதுன்னா தோஷாஸ், கபம் பித்தம் வாதம் 3ம் சமநிலைக்கு வரும். அப்போ காலையில் இஞ்சி, மாலையில் கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் சாப்பிட்டால் 1 மண்டலம் 48 நாள் சாப்பிட்டாலே அவ்வளவு நன்மைகள் வருங்கிறாங்க. நாம் ஏன் சாப்பிடக்கூடாது? தப்போம். உடலை பார்க்கணும். உடம்பாரடியின் உயிராரழிந்த திடம்பர விஞ்ஞானம் சேரவும் மாட்டார்
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் சொல்றார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டே உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யாரிருந்து ஓம்புகின்றேன். உடம்புதான் கடவுள். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அதுதான் லைஃப் ஸ்டைல். சும்மா நான் யோகால இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சமோசாவையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம். இது ஏன் பொழப்பா வச்சுக்கிட்டு இருந்தா? நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், இந்த மாதிரிதான் இருக்காங்க. என்ன சமோசா சாப்பிடுறது, பெப்சி சாப்பிடுறது, இதெல்லாம் தப்பமா? ஜபம், சாண்டிங், 24 hours சாண்டிங். படுக்கும்போது தூக்கம் வரல, எப்படி தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி இருக்க முடியும்? யாருக்கு தூக்கம் வரல என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணி தரேன். தூக்கம் வராததுங்கிறது ஒரு எண்ணமே வராது. சாண்ட் பண்ணுங்க, அப்படியே தூங்கிடுவீங்க. சாண்டிங் மனப்பாடம் பண்ணணும். தபம் ஜபம் சந்தோடம், அதாவது சந்தோஷம், அந்த செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், தன் நிறைவு வேணும். தன் நிறைவு இல்லாததுல என்னங்க வாழ்க்கை? என்ன இல்லை நமக்கு இப்போ? அரிது அரிது மானிடராதல் அரிது, அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்கல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கிய காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் இல்லையா? எப்படி ஔவையார் சொல்றாங்க, நம்ம என்ன என்ன, அதாவது ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவேடா? என்ன வேணும் உனக்கு? என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவேன்? நீ இப்ப என்னெல்லாம் கேட்கறியோ அத்தனையும் வைத்திருப்பவன் சந்தோஷமாக இல்லை, தெரியுமா உனக்கு? நீ இன்னைக்கு, அதாவது காமெடி, ஒருத்தன் சாமிகிட்ட போய் கேட்கிறானா, சாமியே உனக்கு என்னடா வேணும்னாராம். நான் குழுக்குழுன்னு ஏசி ரூம்ல இருக்கேன். அப்படியா, ஓகே. என்ன பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும், என்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும், ஓகே. வேற என்னடா உனக்கு ஆசை? எனக்கா நினைச்சது கேட்கறது அவங்க கொண்டு வந்து கொடுக்கணும், சாப்பாடு. கேட்கறத கொடுக்கணும். அதாவது இவர் போய் எடுத்துட்டு வர மாட்டாராம். சரிடா, வேற என்ன வேணும்? பிரின்ஸ் ஆஃப் சைலன்ஸ்ல இருக்கணும். ஓ சரிடா, வேற என்ன வேணும்? இவரே யோசிச்சு பார்த்தோம். நான்லாம் வேலை எல்லாம் செய்ய மாட்டேன், படுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஓகேடா. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. உடனே அவனை ஐசியூல தள்ளிட்டாங்க. உடனே ஒரு நாள் இருந்த ஐசியூல கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறானா, டே கடவுளே, நீ எல்லாம் மனுஷனாடா, நீ எல்லாம் கடவுளாடா, என்னடா பிரச்சனை? என்ன இப்படி ஆக்கிட்டிய? நான் ஒண்ணு, நீ கேட்டது தானே கொடுத்தேன். என்ன கேட்டனா? நீ என்ன கேட்ட? குழு நீ ஏசி அறை கேட்டியா? ஆமா. இப்ப பாரு ஐசியூல எப்படி போய் பாப்பா, ஏசி பாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஐஸ் கட்டி வந்துடும் போல இருக்கு. உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும், எத்தனை நர்ஸ் இருக்காங்க பாரு. அமைதியா இருக்கணும்னு, அமைதியா இருக்கு. நான் படுத்துக்கிட்டே இருக்கணும், வேலை செய்ய மாட்டேன்னு படுத்துக்கிட்டே. அப்ப நீ கேட்டதை கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க இல்ல? அப்ப நம்ம என்னன்னே தெரியாம ஏதோ வந்துட்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா,
கால் போன போக்கிலே மனம் போகலாமா. ஃபுல்லா பாட்டு தெரியாது, நான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. நம்ம இப்படித்தானே இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணுங்கோ, நியமத்தை ஃபாலோ பண்ணுங்கோ, நியமத்தை ஃபாலோ பண்ணுங்கோ. தப்பம் செப்பம் சந்தோடம் ஆத்திகம். ஆஸ்திகம்னா கடவுள் நம்பிக்கை, நாஸ்திகனா இருக்கக்கூடாது. உள்ளென் உலகம் உலகம் உண்டென்று சொல்வதை இல்லென்பார் மையத்தில் அழகையா வைக்கப்படும். அதாவது நம்ம ஞானிகள்லாம் சக்கராஸ் இருக்கு, பெட்டல்ஸ் இருக்கு. அது நாலும் இப்ப ஒவ்வொரு சக்கராசிலையும் எத்தனை பெட்டல்ஸ் இருக்கு, பிராணமய கோஷா இருக்கு, வெறும் பாடி கிடையாது உடம்பு. இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உலகம் உண்டென்று சொன்னதை இல்லென்பான் மையத்தில் அழகையா வைக்க பேய். நீ பேய் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். உலகம் உண்டுங்குது திருமூலை சொல்றாரு. 6 சக்கராசி இருக்குடா, ஒவ்வொரு சக்கராலையும் இத்தனை பெட்டல்ஸ் இருக்குடாங்கிறாரு. இல்லைன்னு சொல்லுவோம். ஆக்ன சக்கரால கடவுளை ஏத்திட்டு வரலான்னு சொல்றாரு. இல்லம்மா, எங்க சக்கராவை காட்டு. ஏன் நீ எலக்ட்ரிசிட்டியை காட்ட, எலக்ட்ரிசிட்டியை காட்ட முடியலையே. கொரோனாவை காட்டா, காட்ட முடியலையே. பாதிச்சா தெரியுது இல்ல, ஏன் பாதிச்சா தெரியுது இல்ல. அதே மாதிரிதான் நீ யமா நியமா ஃபாலோ பண்ணு. அப்ப என்ன சொல்ல, ஆஸ்திகன் கடவுள் நம்பிக்கை வை. எந்த ஒரு பொருளும் சும்மாவே வந்திருக்கிறார் இல்லையா? சும்மாவே வந்துருமா பூமி? சூரியன் சும்மா வந்திருக்குமா? அதுக்கு ஒரு, அதாவது இதுல ஈசாவாசிய உபநிஷத்துல சொல்றாரு, சூரியனை பாக்குறாரு. சூரியனை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த 2 வீலர்ல வருவாங்க இல்லையா, 2 வீலர்ல பிளாஷ் லைட் போட்டுட்டு வரும்போது, பிளாஷ் லைட் அடிக்கும் போது நம்ம யாரை திட்டுவோம்? பிளாஷ் லைட்டை திட்டுவோமா, அந்த பிளாஷ் லைட்ல அந்த வண்டியை ஓட்டுறவனு திட்டுவோமா? யாரை திட்டுவோம் சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க பாப்போம். எதுதாப்புல பிளாஷ் லைட்ல வருது, அப்போ நம்ம டிரைவரை திட்டுவோம். அப்போ பிளாஷ் லைட் அதுவே வராது, அது யாரோ ஒருத்தர் ஓட்டுறாங்கிற புத்தி நமக்கு இருக்க. இங்க சூரியனை பார்க்கிறோமே, அந்த சூரியனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான்ல, அதத்தான் நம்ம அத்வைதம்ங்கிறோம். எல்லாவற்றிற்கும் காரணமான ஒருவன். அதுதான் நம்ம எப்ப பாரு அத்வைதம். அத்வைத ஆனந்தம் ரூபம் ஸ்வரூபம். அதாவது முதல் பாட்டு திருமந்திரத்துல பாருங்க, ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்ப சென்றனன் உன் தான் உணர்ந்தான் எட்டே. ஒன்றவன் தானே இரண்டவன். ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு செல் தான் காரணம். இவ்வளவு பெரிய உருவமா மாறினதுக்கு ஒரே ஒரு செல். அப்ப இந்த உலகம் உருவானதற்கு எது காரணமாக இருக்க முடியும்? ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் நம்ம இறைவன், அந்த ஒண்ணுதான் சிவான்னு. பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், சவுண்டு தான் இம்பார்ட்டன்ட். சிவா, சிவானா யாரு? அந்த ஒருவன். ஒன்றே ஒன்றே குலம் என்று, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்துள் நின்றே நிலை பெற நீயே
நினைவுயினே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். திருமூலர் பாருங்க, தீர்க்க தரிசி. சண்டை போடுறோம் நாட்டுல, நீ தெய்வம் நான் தெய்வம், நீ அந்த கட்சி. ஒரே குலம் தானடா. ஒருவனே தேவனும், ஒருத்த தேவன் தான்டா. எப்படி பேசுற? அப்ப நாட்டுல சண்டை வருமா? ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிற பிரிவு இருக்குமா? நம்ம திருமந்திரத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா மனித குலம் மட்டும்தானே இருந்திருக்கும். கடவுளுக்கு என்ன வேணும் கேட்கிற? ஒண்ணுமே கேட்க. எல்லா உடம்புதான் கடவுள். இதை போல ஒரு தீர்க்க தரிசியை பார்க்க முடியுமா? அதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் அந்த குலம் எது? ஒன்றே குலம், மனித குலம். ஒருத்தர் கேட்டிருக்காரு என்கிட்ட கொஸ்டின், அனிமல்ஸ் பிளான்ஸ் விடுங்கம்மா, அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்மளுடைய நண்பர்கள். நாம அந்த அனிமல்ஸ் ஒன்றே குலம். நீங்க அனிமல் எல்லாம் ஏன் துன்புறுத்துறீங்க? எதுக்கு நான் எல்லாம் வளர்க்குறீங்க? அதுகள் மட்டும் சந்தோஷமா இருக்கு, விடுங்க. அது அனிமல் கிங்டம் தனி கிங்டம், தேவர் கிங்டம், அனிமல் கிங்டம், ரைட்? பிளான்ஸ் நம்ம வளர்க்கிறோம். நம்ம ஒரு மரத்தை வைக்கிறோம், ஒரு மரத்தை அழித்தால் 2 மரம் நம்ம வைக்கிறோம். நம்ம புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் மரத்துல இருந்து வெண்டைக்காய் பறிக்கிறீங்கன்னா இன்னொரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒரே குலம்னா மனித குலம் தான் ஒரே குலம். அனிமல்ஸ் பிளான்ட்ஸ்ல நமக்கு உதவி செய்கிறாங்க, அவ்வளவு. பசுவுக்கு நம்ம என்ன பண்றோம்? சாப்பாடு போடுறோம், ஒழுங்கா பாத்துக்கிறோம். அதனால அது நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நமக்கு பாலை கொடுக்கும். அதனால தவறு கிடையாது. ஆனால் இந்த ஊசி போடுறது அந்த வேலையெல்லாம் பண்ணணும், புரியுதுங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா சேட்ல வராங்க, ஸோ சேட்ல இருக்கிறதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. தபம் ஜபம் சந்தோரம் அதிகம் தானம். தானம், தானம்ங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் வராது. தானம்ங்கிறது எல்லாருக்கும் வராது. ஏன்னா அது பிறவிலேயே வரணும். சித்திரமும் கை பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவையார் கடைசியில சொல்றாங்க, பிறவியம் தாபம் தானமும் தவமும் பிறவியிலே வரும். அவன் தானம் செய்யணும். என்ன தானம் செய்யணும்னா, என்ன தானம் செய்யணும்? பொருள் தானமா, கல்வி தானமா? கல்வி தானம் ரொம்ப மிகவும் உயர்ந்தது. நல்லா ரொம்ப சந்தோஷப்படுறேன். 70-75 பேர் கேக்குறீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா தானம் இது குறையாதது. இப்ப பொருளை குடிச்சிட்டீங்கன்னா கம்மியாயிடும். நமக்கு ஒரு காமெடி இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுத்தா இருக்கிறவன் இல்லாதவனா மாறுவானே தவிர இல்லாதவன் இருக்கிறவனா ஆக மாட்டான் அப்படின்னு. எப்படியா? எப்படி? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்தா இல்லாதவன் இருக்கிறவனா ஆக மாட்டான், ஆனா இருக்கிறவன் இல்லாதவனா ஆயிடுவான். ஒரு எக்ஸாம்பிள், என்ன, இப்ப 1 கோடி ரூபாய் இருக்கு என்கிட்ட, நான் எல்லாருக்கும் 1 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு 1 கோடி பேருக்கு 1 ரூபாய் கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகும்? நான் போண்டி ஆயிடுவேன். ஆனா அந்த 1 கோடி ரூபாய்க்கு 1 ரூபாய் தானே வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே யூஸ். ஆனா அந்த கல்வி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நான் சொல்ல சொல்ல எனக்கு திரும்ப இந்த ஞாபகம் எல்லாம், இந்த பாட்டு எல்லாம் எனக்கு திரும்ப ஞாபகம். சொல்லாம விட்டேன்னா மறந்து போயிடும். திருக்குறள் படிச்சாதான் ஞாபகத்துக்கு வரும், சொல்லலைன்னா போயிடும். அதனாலதான் டீச்சர்ஸுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நிறைய டைம். ஸோ டீச்சர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? டீச்சர்ஸுக்கு நல்ல ஞாபக சக்தி இருப்பதற்கு காரணம் என்ன? யார் காரணம்? டீச்சர்ஸுக்கு ரெபிடேஷன் இல்ல, ஸ்டூடெண்ட் தான் காரணம். நான் சொன்னதே சொல்லிட்டு இருந்தா பைத்தியம்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்பா கேட்கறதுனால அந்த டீச்சர்ஸ்க்கு அது ரிபிடேஷன் அப்படிலாம் இல்லை. யார் காரணம் தான் கேட்டேன். ரிபிடேஷனா டெய்லி பிராக்டிஸா கிடையாது. யார் காரணம்? இப்ப நீங்க பாடுறதை யாருமே கேட்கலன்னா பாட மறந்துடுவாங்க. சோ இப்போ டீச்சர்ஸ் வாழ்வதற்கு காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்க எல்லாம் கேட்கலன்னா நம்மளுக்கு திரும்ப மறந்து போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ், ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணுமோ, இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்களே, இந்த கிளாஸ் எப்படி தெரியுமா கேட்கணும்?
இந்த பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன்ல 80 பேர், செகண்ட் செஷன்ல 70 பேர். ஒரு கதை உண்டு. ஒரு ஆள் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சாராம், ஒரு பெரிய யோகி. நைட்டு 7 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்காங்க. இவரு இல்ல ஒருத்தன் கேட்டா கூட நம்ம ஃபுல்லா சொல்லிதான் ஆகணும், நம்ம வந்து மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. 7 மணிக்கு ஆச்சு, அவன் மட்டும்தான் இருக்கானா. அவர் கேட்டா, நான் ஏன்டா என் பேச்ச கேட்டா எல்லாரும் ஓடிட்டாங்க, நீ மட்டும் ஏன்டா இருக்கேன்னு. இல்ல சுவாமி, மைக் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. 85 பீப்புள் இருக்காங்களா, வெரி குட். இல்ல நான் சும்மா சொல்றேன், ஒரு விளையாட்டுக்கு, ஒரு காமெடியா. நம்ம இப்ப பயப்பட வேண்டியிருக்கு. ஆனா கிளாஸ் எப்படி நடத்தணுமா, திருவள்ளுவர் சொல்றாரு கல்வி அதிகாரத்துல, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். என்ன சொல்ற தெரியுமா? உவப்ப தலை கூடி. இவன் எப்ப கிளாஸ் நடத்த போறான், இவன் எப்ப கிளாஸ் சந்தோஷமா சேர மாட்டலாம். உவப்ப தலை கூடி. அப்புறம் கிளாஸ் நிறுத்தும் போது உள்ள, ஐயோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 2 செஷன் இருந்தா நல்லா இருக்கும். உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில். கிளாஸ் நடத்துறதா அப்படி நடத்துறாரு. 80, 60, 40 கடைசியில பேசுறவங்க மட்டும்தான் இருக்கானா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கேட்கிறவங்க எப்படி கேட்கணுங்கிறாரு திருவள்ளுவர். 2 திரும்ப சொல்றாரு எப்படி கேட்கணும்னு. எப்படி கேட்கணும்? உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையது கல்லாதவன். இப்பெல்லாம் கிளாஸ் செஷன் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்னதான் சொல்றான் பாப்போம், கேட்கலாம். அவனுக்கு என்ன தெரியுதுன்னு பாப்போமே. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிறதுக்கு வருது இல்லையா? எப்படி நிறைய இப்ப வெப் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ், அப்படியே மீட்டிங்கா வருதா? இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அதாவது இந்த கொரோனால நிறைய வெபினார்னு சொன்னதுனால இப்ப மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றாங்க, இவன் என்ன சொல்றாங்க அப்படி இல்லையா? உடையார் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையதே. அதாவது கையில காசே இல்லாத போது ஒருத்தர் கொடுக்குறேங்கிறானா, அப்ப எப்படி போய் வாங்குவையா? ஐயா கொடுங்கய்யான்னு வாங்கணுமா? அதை போல கிளாஸ் அட்டன் பண்ணி, ஐயா கொடுங்கய்யா, ஞாபகத்தை கொடுங்கய்யா, நான் வாங்கிக்கிறேன். அப்படி கிளாஸ் அட்டன் பண்ணத சொல்றவனுக்கு சந்தோஷம், கேட்கறவனுக்கு சந்தோஷம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் டைம் இல்லையா? அதே போலதான் நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ உடனே இன்னைக்கே முடிச்சிடணுமா, அவசரப்பட வேண்டாம். அப்படிதான் நாங்க வந்திருக்கோம். சிவநாதனுக்கு கேட்கணும். வெரி குட். அப்படிதான் வந்திருக்கீங்களா? தலை கூடி. சரி, கற்க கசடர கற்பவை கற்ற பின். ஐயா எல்லாருக்கும் வேண்டுகோள், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எல்லாரும் அப்படியே வாழ்ந்துடலாமா? அப்ப நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா கடவுளா இருப்பாங்க. இப்ப 85 கடவுளை பார்த்தாச்சு. 85 கடவுள் நாளைக்கு இருந்தாங்கன்னா என்னத்துக்காக தமிழ்நாடு ஓடி போயிடும் கொரோனா எல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் சோ எங்க இருக்கோம்? நியமத்துல இருக்கோம். சிவ தன்விரதமே. சிவ தன்விரதமே, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், சிவா கான்சியஸ்னஸ் வாழணும். எப்படி? சிவா கான்சியஸ்னஸ். எப்பவுமே இறைவன் எண்ணத்தோடயே வாழணும். ஏன் இறைவன் எண்ணத்தோட வாழணும்? ஏன் இறைவன் எண்ணத்தோட வாழணுமா? ஏன் இறைவன் எண்ணத்தோட வாழணும்? ஏண்டா உனக்கு கண்ணையும் கொடுத்து, காதையும் கொடுத்து, பொருளையும் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்தவனை எப்படி மறப்பீங்க? எப்படி மறப்பீங்க? மறந்துட்டோமே. ஏன் மறந்தீங்க? எறும்பு. அதாவது கடவுளை வந்து மனுஷன் தேடலாம். அதை வந்து காமெடியா திருமூலர் ஒரு பாட்டுல சொல்றாரு. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. இப்போ தேனத்துக்கு உங்க வாயில வைக்கிறேன், அது கருப்பா சிவப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன கலரா இருக்கும்? ஓகே, கிளாஸ் முடிஞ்சோன்னா அடுத்த 3வது லிங்க்கு போயிடலாம்.
ஓகே ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க, தேன் வாயில தேனை வச்சிருக்கேன், ஓகேவா? அந்த தேனு கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, சொல்லுங்கம்மா. வாயில வச்சிருக்கிற தேனினுடைய கலரை சொல்ல முடியுமா? அதை போல வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே, கோயில் கோயிலா வானமானோ அங்கேயும் இங்கேயும் தேடுறீங்களே. தேனுக்குள் இன்பம், தேனுக்குள் இன்பம் இருக்கும், செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. In the form of Jyoti, God is inside. God வந்து ஒரு ஒளி ரூபமாக இருக்கிறார், ஒளி ரூபமாக இருக்கிறார். இதுதான் நம்ம வள்ளலார் சொல்றார் இல்லையா? வள்ளலார் என்ன சொல்றார்? இறைவனை ஒளிமயமானவன் என்று தானே சொல்கிறார். அதைத்தான் இந்த நியமத்துல சொல்ல போறோம். சிவ தங்கிரதமே சிதாந்த கேள்வி, சேந்தாந்த கேள்வி. யாரும் நிறைய பேர் டைப் பண்றீங்க, ஒண்ணுமே வரமாட்டேங்குது, டப்பா டப்பாவா வருது. மகாஜோதி, மகாஜோதி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதுல வந்து சொல்ற பாருங்க, சிவ தங்கிரதமே சிதாந்த கேள்வி, பதி பசு பாசம். இதுதான் நம்மளுடைய சைவ சித்தாந்தம் இல்லையா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி இல்லையா? அதேதான் இங்கேயும் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா சித்தாந்த கேள்விங்கிறது. சித்தாந்த கேள்வினா என்ன? நம்ம பேசுறோம் பாருங்க, இதுதான் சித்தாந்தம். சித்தாந்தம்னா என்ன? பதி பசு பாசம், பதி பசு பாசம். பதினா இறைவன், பசுனா நம்ம ஆன்மா, பாசம்னா பாசம்னா என்ன? அதனுடைய பற்று. இப்ப இந்த பதி பசு பாசம் மூணு இருக்கு. பதி பசு பாசம் என பகூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகி பசு பாசம் இல்லாவே. அதாவது நம்ம வந்து இறைவனை நோக்கி போகாமல் இந்த உலக பொருட்கள் பின்னாடியே போறோம். உலக பொருட்கள் எதுக்கு வேணும்னா நாம் இறைவன் பின்னாடி போவதற்காக வேண்டும். அதாவது இப்ப சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு இல்லாம இறைவனை உணர முடியாது. சாப்பிடணும், அதாவது தேனை சாப்பிட்டுட்டு வரக்கூடிய எறும்பானது அதுக்குள்ளேயே போயிடுச்சுன்னா சாப்பாடுலயே காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பாடு பத்தியே பேசுவாங்க. சிலவங்க பார்த்துட்டீங்கன்னா, அப்பா உட்காரு சாப்பாடு, காலையில டிஃபன் சாப்பிட்டாச்சு, மத்தியானத்துக்கு சமைச்சிடலாமா, சாயங்காலத்துக்கு சாப்பிட்டு 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 சாவு போறோம் நினைச்சு. அத வந்து சாப்பிடுறதே இறைவனை நினைப்பதுக்கு. பசி இருந்தா இறைவனை நினைக்க முடியாது, கொஞ்சம் சாப்பிடணும், இறைவனை நினைக்கணும். வேலைக்கு போறது எதுக்கு? காசு இல்லைன்னா ரோட்ல போயிடுவோம். அப்ப என்ன பண்ணணும்? காசை சம்பாதிக்கணும், அதுக்காக போறோம், அவ்வளவுதான். அப்போ ஒரு வீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் வேண்டும், இறைவனை உணர. இறைவனை உணர இதெல்லாம் வேணும், இல்லைன்னா இறைவனை எல்லாம் உணர முடியாது. அப்ப அதுக்காக தான் நம்ம ஆபீஸ்க்கு போறோம். ஆனா ஆபீஸ் போனோம், ஆபீஸ்ல மாட்டிக்கிறோம், வீட்டுக்கு வந்தா நிறைய பேர் இருக்கின்றார்கள். பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணலாமா? பிரசாத் வி, வாழ்க வளமுடன் ஐயா. கட்டி கொள்ள வேண்டாம். எதம்மா, எதை கட்டக்கூடாது? இதை எழுதியிருக்காரு, கட்டி கொள்ள வேண்டாமா? அப்படின்னா என்னமோ கடை விரித்தேன், கடை விரித்தேன்.
சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? வெயிட் பண்ணலாமா? மாலாடி மனநடந்தேரே போயின நாடறியாமல் திரிந்தன தேயமும் நாடும் திரிந்து எங்கள் நாதனை காயமின் நாட்டிடை கண்டு கொண்டே மாயனை நாடி மனநெடுங்க ஏறி போயின நாடறியாமல் புலம்புவர் செய்யமும் நாடும் திரிந்து எங்கள் நாதனை காயமின் நாட்டிடை கண்டு கொண்டே நீ. பார்க்கலாமா? ஓகே, 1 minute. கொடுங்க, வாங்க வாங்க. No problem. We will resume. So we are seeing, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? யமம், நியமம், நியமத்துல பக்தி. சிவத்தன் விரதமே சித்தாந்த கேள்வி. சித்தாந்த கேள்வினா என்ன? பதி பசு பாசம். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது. அப்ப பதி பசு பாசம் என பகர் 3. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மகம் மகம் சிவபூசை ஒன்மதி சொல் ஈரைந்தும் நிவம் பல செய்யின் நியமத்தனாமே. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மக்கம்னா வேள்வி. வேள்வி கூட இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ஆனா வேள்வி உடல் வகையான வேள்வி பண்ணும் பொழுது என்னன்னா, இயற்கை செல்வங்கள் வரும். புரிஞ்சுக்கணும், இயற்கை செல்வங்கள் வரும். ஆனால் உடலையே வேள்வியாக வைக்க வேண்டும். நம்ம உடலையே ஒரு வேள்வியாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இறைவனோட சேர முடியும். அப்போ மக்கம் சிவ பூசை, சிவஞானம். இந்த ஒன்றுதான் சொன்னோம்ல, ஒன்றே குலம், அந்த சிவஞானம். சிவ பூசை ஒன்மதி சொல். ஒன்மதி சொல், ஒன்மதி சொல்னா இறைவனை ஜோதியாக பார்க்க வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பதஞ்சலி என்ன சொல்ற? மூர்த ஜோதிஷி சிததசனோ. இங்க ஒரு லைட் இருக்கா, இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு. எந்த இடத்துல? ஹார்ட் ரீஜியன்ல. விஷோகா ஜியோதி ஸ்மதி. விஷோகாவா, சோகமே இல்லாதது. அப்ப நம்ம தான் அது, நம்ம வேற யாரும் கிடையாது. சோ இதெல்லாம் நியமம். இப்ப இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? யமம் நியமம். அஷ்டாங்க யோகால யமம்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்னா, அஷ்டாங்க யோகம் பண்ணினால் சமாதி வரைக்கும் செல்லலாம். சமாதிகள் சென்றால் ஞானத்தில் ஏகலாம், ஞானத்தில் அப்படியே ஒன்றி போகலாம். ஒரு பாட்டுல திருமூலர் சொல்லுவாரு பாருங்க, மெய் சிலுத்து போயிடும், மெய் சிலுத்து போயிடும். என்ன சொல்லுவாரு தெரியுமா?
கடவுளும் நானும் ஒன்றானே. கடவுளும் நானும் ஒன்றானே. கடவுளும் நான் தாம் தாம் நீற்றி. அதாவது அந்த பாட்டு பொழிந்தே பிறவி உறவு எனும் பொழிந்தேன் பிறவி உறவு எனும் பாசம் கழிந்தே. கடவுளும் நானும் ஒன்றானே. ஆங்கே வரும் ஆக்கமும் வேண்டேன் செழும் சார்புடைய சிவனை கண்டே. நீ ஒழித்தே பிறவி உறவெனும் பாசம் கழிந்தே. கடவுளும் நானும் ஒன்றானே நழிந்து ஆங்கு இனி வரும் ஆகவும் வேண்டே செழும் சார்புடைய சிவனை கண்டேனே. அதாவது இறைவனோட ஒன்றாக ஒன்றாய்வது. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? கடவுளும் நானும் ஒன்றானே. எப்பவுமே என்ன ஆகணும்? அந்த பாடி அழியுது. அழிந்து என்ன ஆகுது? பாடி நார்மலா எல்லாருக்கும் என்ன ஆகும்? பாடி அழிஞ்சிடும். திரும்ப என்ன ஆகும்? இன்னொரு உயிரா மாறும். அதாவது ஒரு கதை இருக்கு, நேற்றுக்குதான் சொன்னேன்னா, நம்ம இந்த அஷ்டாங்க யோகத்துல பிளீஸ் நோட் டவுன், இந்த அஷ்டாங்க யோகத்துல நாம பண்ணக்கூடிய எல்லாமே காலையில ஒரு 6:30 மணிக்கு ஒரு கிரியாவா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கிரியாவை யாராவது ஃபாலோ பண்ணணும்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிப்போம். நோட் பண்ணிக்கோங்க நம்பர் 70109 70109 51-220. இந்த அஷ்டாங்க யோகத்துல சொல்லக்கூடிய பிராக்டிசஸ் எல்லாம் நம்ம டெய்லி மார்னிங் 6:30 இருந்து ஒரு 7:30 8 o'clock வரைக்கும் பண்றோம். யாருக்காவது இந்த பிராக்டிஸ் டைப் பண்ணிருக்கோமா? 70109 51-220. இது டெய்லி காலையில 6:30 மணிக்கு இந்த நம்பர்ல நீங்க பண்ணீங்கன்னா இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதேதான் நம்ம அஷ்டாங்க யோகத்துல சொன்ன எல்லா பிராக்டிஸுமே அதுல நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்டாங்க யோகத்துல தவத்தை பத்தி சொல்றோம். ஓகே, தவத்துல வந்து இப்போ வந்து ஹலோ கொஞ்சம் சவுண்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? அஷ்டாங்க யோகம்னா என்ன? அஷ்டாங்க யோகத்தினாலே நம்ம ஒன்னாக மாறலாம், இறைவனோட ஒன்றாக மாறலாம். அதுதான் இந்த பாட்டு. எது? ஒழிந்தே பிறவி உறவெனும் பாசம் கழிந்தே கடவுளும் நானும் ஒன்றானே அழிந்து ஆங்கு இனி வரும் ஆக்கமும் வேண்டேன். எத்தனையோ கோடி பிறவி எடுத்துட்டோம். அப்ப அழிந்து இந்த உடல் அழிந்து மேலும் வேற ஒரு பிறவியா வந்து அது வேண்டேன்.
அழிந்து இனி ஆங்கு வரும் ஆக்கமும் வேண்டே செழும் சார்புடைய சிவனை கண்டேனே. நான் இறைவனையே நேரம் பார்க்கிறேன், அப்ப எனக்கு பிறவி இல்லை. ஓ, பிறவி இல்லையா? நல்லதாச்சு. எல்லாம் பிறவி இல்லாமல் இறைவனோட ஒன்று ஆகணும் அப்படிங்கிறது. அப்படி ஆகிறதுக்காக தான் அஷ்டாங்க யோகம்னு முதல் பாடலே பார்த்தோம் இல்லையா? நலம் அந்நெறி இந்நெறி எண்ணாது அட்டாங்க யோகத்து அந்நெறி சென்று சமாதியில் நின்மின் நன்னெறி செல்வாக்கு ஞானத்தில் ஏகலாம். ஞானத்தில் ஏகலாம்னு ஒன்னமாகலாம், சிவனாமாகலாம். இதுதான் நம்மளுடைய பர்பஸ் இல்லையா? நம்மளுடைய பர்பஸ் என்னமா? நம்ம பர்பஸ் என்னன்னா, இதுதான் நம்மளுடைய பர்பஸ். அப்ப இறைவனோட ஒன்றாக மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்? அஷ்டாங்க யோகம்னா என்ன? அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு சொல்றோம்? யம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுரு அட்டாங்க யோகமும் மாமே. அஷ்டாங்க யோகம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்புறம் யமம்னா என்னன்னு கேட்டாங்க. யமமா இந்தா கொல்லான் பொய் கூறாண்டளவிலான் எங்குணன் நல்லா நடக்கமுடைய நடுநிலை செய்ய வல்லான் பகிர்ந்து உண்பான் கற்காமம் ஆசிலான் கற்காமம் இலான். இவன் தாண்டா ஏமத்தன். அப்ப நியமம்னா என்ன சார்? நியமமா இந்தாட எடுத்துக்கடா. தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே காமம் கொலை காமம் களவு கொலை என காண்பவை நேமீரைந்தும் நியமத்தன்னாமே. அப்புறம் பக்தி வேணுமேடா. பக்தியா இந்த இடத்துக்கு அடுத்த 10 எடுத்துக்கோ. தபம் சபம் சந்தோடம் ஆத்திகம் தானம் சிவத்தன் விரதமே சித்தாந்த கேள்வி மகம் சிவ பூசை ஒன்மதி சொல் ஈரைந்தும் நிவம் பல செய்யும் நியமத்தனாமே. அப்ப நம்ம இப்ப 3ஐயும் முடிச்சிட்டோம். என்னெல்லாம் முடிச்சிட்டோம்? அஷ்டாங்க யோகத்துல 2 படி முடிச்சாச்சு. அஷ்டாங்க யோகத்தோட பெனிஃபிட்ஸ், அஷ்டாங்க யோகம்னா என்ன, யமம்னா என்ன, நியமம்னா என்ன. இப்ப எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆசனம்னா என்ன? ஆசனம் பதஞ்சலி எத்தனை ஆசனம் சொல்லியிருக்காரு யாருக்காவது தெரியுமா? பதஞ்சலி யோக சூத்ரால எத்தனை ஆசனம் சொல்லியிருக்காருன்னு? பதஞ்சலி எத்தனை ஆசனா சொல்லியிருக்காரு யோக சூத்ரால? சொல்லவே இல்லை. லோகேஷ் 108. பிரசாத், மிஸ்டர் பிரசாத் 108 பதஞ்சலி சொல்லியிருக்காரா? முத்துராமன் 0ன்னு சொல்றாரு. பிரசாத் ஒரு 108 சொல்லி பார்க்கலாமேங்கிறார். வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? ஓகே, பதஞ்சலி 0 தான் சொன்னாரு. எங்க திருமூலர் 8 சொன்னார். அட்டாங்க யோகம் 8, ரஜினிகாந்த் சொன்னது 8, ஆசனமும் 8. 8க்கு அவ்வளவு பெருமை இருக்கு. 8 கவுத்தி போட்டீங்கன்னா இன்ஃபினைட்னு அர்த்தம். இப்ப 8 இப்படி போட்டீங்கன்னா 8, அதை கீழே போட்டீங்கன்னா இன்ஃபினைட். இறைவன் இன்ஃபினைட். அத சொல்றதுதான் நம்ம 8 இப்படி சொல்றோம். 8 8 வாழ்க்கை பிரிச்சுக்கோ. சோ எத்தனை ஆசனம் சொல்லியிருக்காரு எங்காலு? எத்தனை ஆசனம் திருமூலர்? 8. வெரி குட். என்னெல்லாம் ஆசனம் பார்க்கலாமா? பங்கையம் பரந்த பல்லாடனும் பங்கையம் மாதி பரந்த பல்லாதனும் அங்கு உலவாம் இரு நாளும்
சொங்கு இல்லையா ஸ்வத்திகம் மிக தங்க இருப்ப தலைவனும் மீனிங் சொல்லணுமா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பங்கையமாதி பரந்த பல் ஆதனும். முதல் ஆசனா பத்மாசனம். அதே மாதிரி நிறைய ஆசனா இருக்கு. பங்கையமாதி பரந்த பல்லாதனும் நிறைய ஆசனா இருக்குடா. என் பேர் திருமூலர்டா. எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லா ஆசனாவையும் படிச்சுட்டேன். அது 8 ஆசனா போதும். 8 ஆசனா நீ பண்ணு, நல்லா இருப்ப. அங்கு உலவா இரு நாளும் 8 ஆசனா தானா? நாங்கெல்லாம் பயந்துட்டோங்க சார். ஆசனா காம்படிஷன் சிரசாசனா இருக்கா? எல்லாரும் நம்ம ஊர்ல கிங்ஸ் ஆஃப் ஆசனான்னு என்னது? எது கிங் ஆசனா? சுர்சாசனா. குயினாசனா. குயினாசனா என்னது சொல்லுங்கம்மா. குயினாசனா என்ன? கிங் ஆஃப் ஆசனா எது? சிரசாசனா. குயின் ஆஃப் ஆசனா எது? சர்வாங்காசனா. இப்படி இல்லைன்னு என்ன சொல்றீங்க 21st செஞ்சுரியில? ஆனா எங்க ஆள் சொல்லலையே. திருமூலர் அப்படி சொல்லலையே. உட்கார முடியுமா? உட்காருவியா? உட்கார முடியுமா? இறைவனை நான் உனக்கு காட்டுறேன். ஜஸ்ட் உட்காருவிய? இறைவனை காட்டுவியா? சிரசாசனா இல்லாமலையா? குயின் ஆஃப் ஆசனா இல்லாமலையா? ஆமாம், நான் காட்டுறேன். 8 ஆசனா தான். அந்த 8ல முக்கியமான ஆசனா எது தெரியுமா? ஸ்வஸ்திகாசனா. ஸ்வஸ்திகாசனா ரொம்ப கஷ்டமா இருக்குமா சார்? ஆசனால அடிச்சு பறந்து ஓடுறாங்க. நான் வந்து ஒரு முதியோர் இல்லத்துல போய் கிளாஸ் நடத்தலான்னு போனா, ஐயோ ஐயோ நாங்களாம் யோகா பண்ண முடியாது, வயசாயிடுச்சு. இல்ல மேடம், நான் சொல்ற ஆசனா வந்து நீங்க பிரணவ மந்திரம் கேட்டா போதும் அப்படின்னு. அவங்க யோகானா ஓடுறாங்க. யோகானா கையை இப்படி பிடிச்சி அப்படி பண்ணி இப்படி பண்ணி. நாங்க பண்ற கிரியா வந்து பாருங்க நாளைக்கு. எங்க கிரியா எப்படி தெரியுமா இருக்கும்? உட்கார்ந்த இடத்துல 1.5 மணி நேரம் பண்ணுவோம். ஒரு இடம் கூட நகல மாட்டோம். உட்கார்ந்த இடத்துல இருந்து 1 மணி நேரம். அப்படியா? அப்படின்னா என்ன பண்ணணுங்க? ஸ்வஸ்திகாசனா ஒண்ணும் இல்லை. 5 நான் பண்ணி காட்டட்டுமா? பண்ணி காட்டணுமா? எல்லாருக்கும் காட்டணும்னா பங்கயம் ஆதி ஸ்வஸ்திகாசனா இந்த ஆசனா எல்லாம் பண்ணி காட்டணுமா? பிரசாத் எது? ஓகே, பண்ணிடலாமா? ஓகே, லெட் அஸ் see. தெரியுதா? உன்னுடைய கால் தெரியுதா? தெரியுதுங்களா? கால் தெரியுதா? தெரியுதா? இப்போ ஸ்வஸ்திகாசனா ஒண்ணும் இல்ல. இந்த 5 விரல் இருக்கு இல்லையா? இந்த 5 விரல இந்த முட்டிக்கும் தொடைக்கும் நடுவில் வைக்கணும். அதே 5 விரல இந்த முட்டிக்கும் தொடைக்கும் நடுவில் வைக்கணும். இதுதான் ஸ்வஸ்திகாசன். தெரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? தெரியுது. இதே பத்மாசனம் சொல்றாங்களா ஐயா? பத்மாசனாக்கு பாடுற பாட்டு பாடிடலாம். பத்மாசனாக்கு பாட்டு பாடிடலாமா? பாடில்ல. பங்கையம் பரந்த பல்லாதனும் அங்கு உலவாம் இருநாளும் அங்கு உலவாம் இருநாளும்
சொங்கு இல்லையா சொத்திகம் என மிக தங்க இருப்ப தலைவனுமாமே தலைவனும் ஆமே. ஓகே, இப்போ ஸ்வஸ்திக் ஆசனா யாருக்கா டவுட் இருக்காமா? இருக்கிறது பெஸ்ட் ஆசனா ஆஸ் பர் வசிஷ்ட சம்ஹிதா அண்ட் திருமூலர் இஸ் ஸ்வஸ்திக் ஆசனா. ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஸ்வஸ்திக் ஆசனா யாருக்காவது டவுட் இருக்கா? நோ சார், வெரி குட். 5 விரலையும் முட்டிக்கும் தொடைக்கும் நடுவுல உள்ளுக்குள்ள சொருக்கிட்டா 2 பக்கம் சொருக்கிட்டீங்கன்னா ஈஸி ஸ்வஸ்திக் ஆசனா. இப்போ பங்கயம் ஆதி, பங்கயம் பார்க்கலாமா? கால் தெரியுதா? என் கால் தெரியுதா ஐயா? கால் தெரியுதா? கொஞ்சம் பின்னாடி போய்ங்க. நான் பின்னாடி போகணுமா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? கிளியரா இருக்கா? இப்ப காலை இப்படி நீட்டிக்கணும். ஓகேவா? காலை தண்டாசனம். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு இதுல பாட்டு எழுத ஒண்ணும் இல்ல. ஓரனை அப்பதம் மேலிட்டு ஓரணை இந்த பக்கம் பதம்னா பாதம். ஓகேவா? ஓரணை அப்பதம் மேலிட்டு இங்க மேல வச்சாச்சு. ஆற வலித்து அடுத்த கால ஆற வலிக்கணும் மெதுவா. ஆற வலித்து அதன் மேல் வைத்து இப்ப பாருங்க அந்த தொடை மேல வச்சாச்சு. ஓரணை அப்பதம் ஊருவின் மேலிட்டு, ஊருன்னா தொடை. ஓரணை அப்பதம் ஊருவின் மேலிட்டு ஆற வலித்து இந்த கால ஆற வலித்து அதன் மேல் வைத்து வச்சாச்சா? இதுதான் கை. சீர் செய்த கைகள் அதன் மேல் வைத்து அழகுற, ரொம்ப அழகா வைக்கணுமா? சீர் செய்த கைகள் அதன் மேல் வைத்து பாதிகள் பத்மாசனம் போதனை அப்பதம் ஊருவின் மேலிட்டு ஆரவழித்து அதன் மேல் வைத்து அழகுல சீர் செய்த கைகள் அதன் மேல் வைத்து சீர் செய்த கைகள் அதன் மேல் வைத்து பாத்திகள் பத்மாசனம் எனலாம். டவுட் இருக்கா? டவுட்ஸ்? சார் ஸ்வஸ்திகாசனம் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் பண்ணுங்க சார். அப்பதான் தெரியல எனக்கு. பாருங்க இப்ப தெரியுதா? காலு இந்த கால்ல 5 விரல் இருக்கா? தெரியுதா? தெரியுது சார். இந்த 5 காலை இந்த முட்டிக்கும் தொடைக்கும் நடுக்குள்ள வச்சிடணும். வச்சாச்சா? ஓகேவா? இந்த முட்டிக்கும் வலது காலனுடைய 5 விரலையும் இந்த இடது காலனுடைய முட்டிக்கும் தொடைக்கும் நடுவுல உள்ளுக்குள்ள சரிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடது காலம் அதே மாதிரி வலது காலனுடைய முட்டுக்கும் தொடைக்கும் நடுவுல உள்ள வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. அதாவது நம்மளுடைய 10 விரலும் முட்டிக்கும் தொடைக்கும் உள்ளுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு சூப்பரா உட்காந்துடும். இப்போ ஸ்பைன் எரெக்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணினா இறைவனையே உணரலாம்.
நம்ம பிராக்டிஸ்ல இதுதான் பண்ணுவோம் நம்ம ரெகுலரா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, வெரி கிளியர் டெமான்ஸ்ட்ரேஷன் பாலா சொல்லியிருக்காங்க. வெரி குட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், மொத்தம் 8 ஆசனா இருக்கு, அது பேர் பார்க்கலாமா? பத்திரம். பத்திரம்னா இதான் பத்ராசனம். பத்ராசனம் பத்ராசனம் இப்படி இருக்குல்ல, இந்த வச்சிருக்கேன் பாருங்க, இருக்கா? இதான் பத்ராசனம். தெரியுதா? ஹலோ, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? இதுதான் பத்ராசனம். ஓகேவா? இதுக்கு மேல உட்காரணும்னா நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு முடியுமான்னு தெரியாது, பட் இப்படி உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? பத்ராசனா இப்படி வச்சிருந்தா போதும். இதுதான் பத்ராசனம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மொத்தம் 8 ஆசனான்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அத கொஞ்சம் பாடலா பார்க்கலாமா? பத்திரம் கோமுகம் பங்கையும் கேசரி சுத்திரம் தீரம் சுகாதனம் ஓரேழும் உத்தமம்மா முதே ஆதனம் 8 10 100 பல ஆதனமே. மொத்தம் 8 ஆசனான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? 8 ஆசனா பேர் வந்துட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறது இல்லை. நம்ம முக்கியமான 2 ஆசனா பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம், பத்ராசனா கூட பார்த்துட்டோம். சோ பத்திரம் கோமுகம், பத்திரம் பத்ராசனா. கோமுகாசனா அந்த மாடு மாதிரி வச்சுக்கிறது. பத்திரம் கோமுகம் பங்கயம், பங்கயம்னா பத்மாசனம். கேசரி, கேசரினா நம்மளுடைய சிம்மாசனம். கேசரி சொத்திரம் வீரம், வீராசனா சொத்திராசனா. சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழும் உத்தமமாம் முது ஆதனம். முது ஆதனம்னா என்ன? ஸ்வஸ்திகாசனம் இல்லையா? முது ஆதனம் 8 இந்த மாதிரி நிறைய ஆசனாஸ் இருக்கு, ஆனா இந்த 8 போதும். 8 10 100 பல ஆதனமே. கடவுளை நீ உணர வேண்டுமென்றால் இந்த 8 ஆசனா போதும், ரொம்பலாம் மண்டை உடைக்க வேண்டாம். சோ நம்ம அஷ்டாங்க யோகால இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்? 3 பார்த்துட்டோம். யமம், நியமம், ஆசனம். பிராணாயாமம் போலாமா? பிராணாயாமம் போலாமா? லைக் சலபாசனாவா? எதுமா சலபாசனா? சலபாசனா எல்லாம் கிடையாதுமா, படுக்கிற வேலையே கிடையாது நம்மால. போலாமா? வெரி குட். நவ் we are moving on to the எது? பிராணாயாமம். பிராணாயாமம்னா ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம எல்லா பாட்டுமே பார்க்கலாம். நம்ம 14 பாட்டு இருக்கு, மெதுவா பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்லயும் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்றொன்று மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே. யாரோ ஒருத்தர் பொறுமைக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கல்ல, யார் அது? யார் அந்த பகவான்? பொறுமைக்கு என்ன சார் செய்யணும்னு கேட்டீங்கல்ல. பொறுமை வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொறுமைக்கு பிரச்சனை யாரு? மனம் தானே. மனம் அமைதியா இருந்தா, அப்போ மனதை அமைதியாக்குவதற்கு என்ன பண்ணலாம்னா, மனதையும் உடலையும் யாரு சேர்த்து வைக்கிறா? இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்ற? உயிரானது
மூளை வழியாக செல்லும் பொழுது அது மனமாக செயல்படுகிறது. அதானே சொல்ற. அப்ப அந்த உயிரானது பிராணா. அந்த பிராணா மூளையில் செல்லும் பொழுது மனமாக. அப்ப இந்த பிராணாவை புடிச்சுக்கிட்டா, பிராணா அதிகமாக போச்சுன்னா, அதாவது ஃபாஸ்டா போறது, அதாவது ரொம்ப அதாவது நம்ம எல்லாருமே பிறக்கும் போதே எல்லாரும் ஒரு எல்பிஜி கேஸோட வந்திருக்கும். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? தெரியுமா தெரியாதா? நமக்கெல்லாம் இத்தனை வயசுன்னு குறிச்சே வைக்கல, இவ்வளவு மூச்சு தான் எழுதி இருக்கு. கலந்த உயிருடன் இல்ல 8 ஆசனம். இங்க வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் மொத்தமே 3 செஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 செஷன்னால நம்ம எல்லா ஆசனாவையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. இது நிறைய இருக்கு. பிராணாயாமா இருக்கு, பிரத்யாகரா இருக்கு, தாரணா இருக்கு, தியானா இருக்கு, சமாதி இருக்கு. இத்தனையும் 8 கிளாஸ்ல எல்லாம் 3 செஷன்ல நடத்த முடியாது. அதனால நம்ம வந்து ஆசனால முக்கியமான 2 ஆசனா 3 ஆசனா பார்த்துட்டோம். ஒரு ஆசனம் ஸ்வஸ்திகாசனா, பத்மாசனா, அதுக்கு அடுத்தது வந்து பத்ராசனா பண்ணியாச்சு. 2 ஆசனா திருமூலரே சொல்லல, நம்ம புக்ல கிடையாது. அதாவது எப்படி பண்றதுன்னு 2 ஆசனாக்கு கிடையாது. சோ மீதி 2 3 தான் இருக்கு. அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்ப பிராணாயாமாவை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த மனதுக்கும் பாடிக்கும் லிங்க் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிராணன் தான். இந்த பிராணன் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து பிறக்கும் போதே இவ்வளவு கேஸ கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு கடவுள். தெரியுமா தெரியாத யாருக்காவது? நம்ம பிறக்கும் போதே ஒரு கேஸோட தான் வந்திருக்கும். அந்த கேஸ்ல ஓட்டை விழுந்துருச்சுன்னா நம்ம உடனே செத்து போயிடுவோம். அந்த ஓட்டைக்கு அந்த ஓட்டை தான் கீழே, அந்த பாட்டம்ல வந்து ஓட்டை விழக்கூடாது இல்லையா? சோ நீங்க நாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் வந்து வாய, அதனால சீக்கிரம் செத்து போகும். இப்ப நம்மளும் பிராணாயாமம் எல்லாம் பண்ண நிறைய நாட்கள் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், நிறைய நாள் உடல்ல பிரச்சனை இல்லாமல் வாழலாம். இதுதான் முக்கியமானது. அப்ப எல்லாரும் ஒரு சிலிண்டரோட வந்திருக்கும். ஏன் சிலவங்க 25 வயசுல செத்து போறாங்க தெரியுமா? 20 வயசு 25 வயசு குழந்தைகள், சில குழந்தைகள் பிறந்தே செத்து போகுது பிறந்த உடனே. எதனால? அதுகள் கொண்டு வந்த சிலிண்டர்ல காத்து அவ்வளவுதான். அப்போ இந்த காத்து நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம பிறக்கும் போதே இவ்வளவுதான் காத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அத்தனை அளவுக்கு தான் காத்தை நம்ம பூமியில இருந்து வெளியே எடுத்துக்க முடியும். அதுக்கு மேல எடுக்க முடியும். 1 லிட்டர்னா 1 லிட்டர் தான். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நம்ம அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. கலந்த உயிருடன் காலம் மறியில் கலந்த உயிரது காலின் நெருக்கம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், உடம்புக்கு ஏஜா உயிருக்கு ஏஜா? நம்மளுடைய லைஃப் டைம் உயிருக்கா உடலுக்கா? சொல்லுங்க பாப்போம். உயிருக்கு ஏஜா உடலுக்கு ஏஜா? உடலுக்கா? உயிருக்கு ஐயா. உயிருக்கு தான், உடலுக்கு கிடையாது. அதனாலதான் நல்ல சுவாட்ட சாட்டமா இருக்கிறவங்க கூட செத்து போயிடுவான் சீக்கிரம். ஆனா நோஞ்சா மாதிரி இருக்கிறவன் 80 வயசு வரைக்கும் இருக்கான், 90 வயசு வரைக்கும் இருக்கான். உயிருக்கு தான் வயசு. அதுக்குதான் இந்த பாட்டுல சொல்றாரு, கேளுங்க, மெதுவா கேளுங்க. கலந்த உயிருடன், உயிருக்கு தான் காலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கலந்த உயிருடன் காலம் அறியில் கலந்த உயிரது காலின் நெருக்கம் கலந்த உயிரது காலில் கட்டில் கலந்த உயிருடன் கலந்து நேர்க்குமே. ரைட். இப்போ ஒரு இடத்துல வந்து குப்பைகள் இருக்கு. அந்த குப்பைய போர்ஸா தள்ளினா அது வெளியில போகுமா? மெதுவா தள்ளினா போகுமா? இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை பிரெத் எடுக்கிறோம்னு யாருக்காவது தெரியுமா? அப்ராக்சிமேட்டா 15 வச்சுக்கோங்க. ஓகே, 15 ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1.5 லிட்டர், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான், ஒரு சரி 15 வச்சுக்கோங்க. 1.5 லிட்டர் காத்து தரேன் நான் உங்களுக்கு எல்லாம். ஓகேவா? 1.5 லிட்டர் காத்து தரேன். நீங்க 15 மூச்சு எடுக்கும் போது
ஒரு நிமிஷத்துக்கு 1.5 லிட்டர் தரேன். அப்போ ஒரு எவ்வளவு பிரஷர்ல போகும் அது? ஒரு பிரெத்துக்கு எவ்வளவு எம்எல் காத்து நம்ம உடம்புக்குள்ள போகும்? 1.5 லிட்டர் காத்து தரேன் நான் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு. ஓகேவா? 1.5 லிட்டர் காத்து தரேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1.5 லிட்டர் காத்து 15 மூச்சு. ஒரு மூச்சுக்கு எவ்வளவு எம்எல் காத்து போகும்? 100 ml. வெரி குட். 100 ml. விவேக், யூ ஆர் குட் இன் மேக்ஸ். ஓகே. அப்போ இப்ப நான் பேசுறேன். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா பாருங்க. கேக்குதா? மெதுவா பேசினா கேட்க மாட்டேங்கிறது. அப்போ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரணும்னா நான் சவுண்டா பேசணும். அப்போ ஒரு பிரெத்துக்கு நான் 100 ml நான் கொடுக்குறேன்னா இப்ப அந்த 15 5ஆ மாத்திடுறேன். 5 பிரெத்தா மாத்தினா ஒரு மூச்சு எவ்வளவு எம்எல்ல போகும்? விவேக் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 30 ml. யார் இது 30 ml போட்டது? 300 ml போகும். சரி, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு எவ்வளவு எம்எல் போகும்? 1.5 லிட்டர். வெரி குட். 1.5 லிட்டர். அப்படின்னா மூச்சு கம்மியாக போகும் பொழுது, பிரஷர் அதிகமாகும் பொழுது உங்களுடைய துக்கங்கள், மலங்கள் எல்லாம் போகும். சக்தி நிறைய வரும். இதுதான் கணக்கு. இதுதான் பிராணாயாமம். பிராணயாமா, எக்ஸ்டெண்டிங் த பிரெத் இஸ் கால்ட் பிராணாயாமா. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரெத் இஸ் கால்ட் பிராணாயாமா. கண்ட்ரோலிங் த பிரெத் கிடையாது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரெத் இஸ் கால்ட் பிராணாயாமா. அப்பொழுது உங்களுக்கு நிறைய மூச்சை கம்மியாக பண்ண 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 நிறைய ஃபோர்ஸ் போகும். அந்த 1.5 லிட்டர்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்த அளவு பிக்சட் எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும், நாய்க்கும் பன்னிக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு ஏர் தான் போகும். ஆனா ஃபாஸ்டா பிரெத் எடுத்தா அது கொஞ்சம் கொஞ்சமா போறதுனால எஃபெக்டே இருக்காது. அப்ப எஃபெக்ட் வரணும்னா பிரஷர் இருக்கணும். பிரஷர் இருக்கணும்னா நம்பர் ஆஃப் மூச்சை கம்மி பண்ணணும். நாங்க காலையில ஓம் பிரணவ மந்திரா பண்ணும்பொழுது மட்டுமே 30 செகண்ட் இல்ல, ஒரு நிமிஷம் பண்ணும். இப்படி பண்ணுவோம். இந்த பாருங்க. இன்ஹேல் டீப்லி. மட்டும் 15 செகண்ட் பண்ணிருக்கேன். வெறும் எக்ஸேல் 15 செகண்ட்ஸ். நீங்க இன்ஹேல் ஒரு 15 செகண்ட் பண்ணினா ஒரு நிமிஷத்துக்கு 2 மூச்சு. 2 மூச்சுன்னா நம்மளுடைய உடம்புல எவ்வளவு சக்தி வரும்னு யோசிச்சுப்பாரு. சோ பிராணாயாமா எக்ஸ்டெண்டிங் த லைஃப். பிரெத். பிரெத்னா பிராணானா என்னது? எனர்ஜி. உடம்புல எனர்ஜி இல்லைன்னா தான் பொறுமை இல்லை. யாரோ கேட்டாங்க இல்லையா, எப்படி சார் பொறுமை வருதுன்னு? எனர்ஜி நிறைய இருந்தா பொறுமை வரும். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, நான் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், ஐயா தர முடியல, என்ன சொல்லுவீங்க? 1 கோடி ரூபாய் கையில இருக்கு, நான் 100 ரூபாய் என்னால கொடுக்க முடியல, கடன் வாங்கியிருக்கேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல. உங்ககிட்ட 50 ரூபாய், உங்களுக்கு 100 ரூபாய் வேணும், உங்ககிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, அப்ப நான் வந்து கடன் தரல, என்ன பண்ணுவீங்க? கோபம் வரும். ஓகே, மீட்டிங் வந்து இன்னொரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சோ இன்னைக்கு நம்ம பிராணாயாமத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனை பார்க்கிறோம். சோ பிராணனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. தண்ணி அடிக்க வேண்டாங்கிறாரு திருவள்ளுவர், இது திருமூலர். எப்படி? தண்ணி அடிக்க வேண்டாம், அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் பெனிஃபிட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பாக்குறீங்களா? புள்ளி நுண்மிக்க புறவியை மேற்கொண்டார் கல்லுண்ண வேண்டாம் தானே களித்தரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும்
உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. புல்லுன்னா இத சொல்றாரு, பறவை. பறவை கூட ஃபாஸ்டா போயிட்டு போயிட்டு வருது பாருங்க. யாருக்கா தெரியுதா? 15 தினம் ஒரு நிமிஷத்துக்குள்ள போயிட்டு வருது. எவ்வளவு தூரம் போயிட்டு வருது தெரியவே மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புள்ளினும் மிக்க புறவியே. புறவினா குதிரை. நம்ம குதிரைங்கிறார் எதை? பிராணன். அதனாலதான் பிராணனை தான் நம்ம நமக்கு சயின்டிபிக் வேர்ல்டுல என்ன சொல்றோம்? மோட்டாருக்கெல்லாம் என்ன பவர்னு சொல்றோம்? ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னு பேர் கொடுத்தது யாரு? ஹார்ஸ் பவர்னு பேர் கொடுத்தது யாரு? எந்த சயின்டிஸ்ட் சொல்லுங்க? Who has given the name? திருமூலர். எஸ், திருமூலர். இப்ப வந்தவங்க 14 20 ஹார்ஸ் பவர் சொன்னது எங்கால அன்னைக்கே எழுதியிருக்காரு. புறவி. புறவினா காத்து, பிராணன். பிராணனுடைய பவரை சொல்ற. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டார் கல்லுண்ண வேண்டாம் தானே களி தரும். ஏன்னா ஆல்கஹால்லாம் குடிக்கிறீங்க எதுக்கு? நான் தரேன், பிராணன் இருக்கு, குடி. எப்போ எப்படி குடிக்கிறதுன்னா, திருமூலர் பிராணாயாமம் பண்ணு. அஷ்டாங்க யோகம் எப்போ பண்ணணுமா? காலையில பண்ணணும். நம்ம கிளாஸ் 6:30 மணிக்கு வச்சிருக்கோம். பட் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா நல்லது. இப்பெல்லாம் நான்லாம் ஏர்லி மார்னிங்கே எழுந்துடுறேங்கிறாங்க எல்லாரும். எத்தனை மணிக்குன்னா 9 மணியா? ஏர்லி மார்னிங் 9 o'clock எழுந்துடுறாங்க. அதனால எதை எப்ப பண்ணணும்னு சொல்றது கரெக்டா கஷ்டமா தான் இருக்கு. புள்ளினுமி சோம்பு தவிர்ப்பிக்கும் 30+ மாத்திரை எல்லாம் வேண்டாம். சோம்பு தவிர்ப்பிக்கும் துள்ளி நடப்பிக்கும் 40+ மாத்திரையும் வேண்டாம். உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. உணர்வு உடையவர்களுக்கு தான் இதெல்லாம். உணர்ச்சி உடையவர்கள் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்களா? நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. என்னடா இது இதே உளறிக்கிட்டே இருக்கான், கட்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா? புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி வேண்டாம். ஃபேர் அண்ட் லவ்லி எத்தனை பேர் யூஸ் பண்றீங்களோ தெரியல. உறுப்பு சிவக்கும். டை வேண்டாம். உரோமம் கருக்கும். உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும். புறப்பட்டு போகான் புரிசடையோனே. உள்ள இருக்கிற இறைவன் நமக்குள்ளே இருப்பானா? இவன் பிராணாயாமம் பண்ணுகின்றான், இவனை விட்டு நான் போக மாட்டேன், கட்டி பிடித்து கொண்டு நம்மளுடைய இருப்பான். யாரு? புறப்பட்டு போகான் புரிசடையோனே. புரிஞ்சுதா? சோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த IITS-க்கும் மகாலட்சுமி மேடம், டாக்டர் மகாலட்சுமி மேடம், தர்மலிங்கம் சார், சுகன்யா எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.